பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் முகமுடி போட்டுக்கொண்டு வாழும் பச்சோந்தி மனிதர் ஒருவர் மாஃபாய் பாண்டியராஜன். அவர் இப்போது வகையாக அகப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். எதிர்க்கட்சிகள் யாருமே அவர் மாட்டிவிடல. சொந்த கட்சியிலிருந்தே அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி கொண்டிருக்கிறது. நீ எடப்பாடியை அழிக்கிறதுக்கு தான் எங்க கட்சிக்குள்ள இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரே சொல்லியிருக்காரு. அவரும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பாலாஜி. நான் உன்னை தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஃபாய் பாண்டியராஜனை எச்சரித்திருக்கிறார். மாஃபாய் பாண்டியராஜன் ஆதரவாளர் ஒருத்தரை கன்னத்தில் அரைஞ்சி இருக்கிறார். அதிமுகவில் என்னதான் நடக்குது, பாண்டியராஜன் எப்படி மாட்டினாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். மாஃபாய் பாண்டியராஜனுடைய ஆங்கிலம், மிடுக்கு, நடை, உடை, பாவனை இதையெல்லாம் பார்த்தவங்க அவரை பரம்பரை பணக்காரர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் உண்மையில் மாஃபாய் பாண்டியராஜன் மிகவும் எளிமையான ஒரு பின்னணியில் சிவகாசியில் பிறந்தவர். அவர் பள்ளி காலத்திலேயே தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு பார்ட் டைமாக போய்கிட்டு அப்படி தான் படித்தார். அவர் படிப்பில் நல்லா உஷாராக கெட்டியாக இருந்ததுனால அதற்கு பிறகு கோயம்புத்தூர் பிஎஸ்ஜியில் போயிட்டு பிடெக் படிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வளர்ந்தார். அதற்கு பிறகு ஜாம்ஷெட்பூரில் போயிட்டு எம்பிஏலாம் படித்தார். அதுக்கு பிறகு நிறைய எம்என்சிலலாம் வேலை பார்த்தார். இது எல்லாமே 80களுடைய தொடக்கத்தில் 90களுடைய தொடக்கத்தில் நிகழ்ந்த விஷயங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாணவ பருவத்திலேயே அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கிறது. அவர் முதலாக இருந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி. இவர் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் ஒருத்தர். 70களில் ஜெயபிரகாஷ் நாராயணன் அண்ணா ஹசாரே டைப்பில் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதற்கு பீகார், குஜராத் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் மாணவர்கள் பெருமளவில் திரண்டு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே சங்கி மைண்டடாக இருந்த நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் அந்த காலகட்டத்தில் இங்கே இருந்த திமுக அரசாங்கம் பெருசாக எதிரியாலாம் ஒன்றும் பார்க்கல. ஜெயபிரகாஷ் நாராயணனையும் இங்கே வரவழைச்சு அவர்கள் கூட்டங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பின்னாடி போனவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சங்கி மைண்டடான ஆட்களாக இருந்தார்கள். அது போன்றவர்கள் எல்லாம் இணைந்து தான் ஜனதா அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். ஜனதா கட்சியில் நேரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய 2 பேர் ஒரே களத்தில் பணியாற்றக்கூடிய அதிசயம் எல்லாம் நடக்கும். சில பேர் பாதி பேர் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. பாதி பேர் மதம்தான் இந்தியா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. காங்கிரஸ்லேயே இது மாதிரியான ஒரு போக்கை நீங்கள் கண்டு இருக்கலாம். நேருவையும் நீங்கள் பார்க்கலாம், வல்லபாய் பட்டேலையும் பார்க்கலாம். 2 பேருமே இந்த மதம் தொடர்பான விஷயங்களில் நேரெதிரான கருத்துக்களை கொண்டவர்கள். ஆனால் அவங்க சேர்ந்து தான் வேலை பார்க்க முடிஞ்சுது. அது போன்ற ஒரு நிலை தான் ஜனதாவிலும் இருந்தது. அந்த ஜனதா கட்சி 1977 ஆட்சிக்கு வந்தபோது அந்த கட்சியில் இருந்தவர் தான் மாஃபாய் பாண்டியராஜன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தமிழ்நாட்டுக்கு பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அவருடைய பேச்சை தமிழில் மொழிபெயர்த்து உரையாற்றக்கூடியவராக மாஃபாய் பாண்டியராஜன் அவருடைய மாணவ பருவத்தில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் எம்பிஏ படிச்சிட்டாரு. நிறைய பெரிய கம்பெனிகளெல்லாம் வேலை பார்த்தாரு. அவரே சொந்தமாக ஒரு கம்பெனியை 90களோட தொடக்கத்தில் 60,000 ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்தார். அதுதான் மாஃபாய் அப்படிங்கிற ஒரு மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். ஐடி கம்பெனிகள் வந்த புதுசு தாராளமயமாக்கலுக்கு இந்தியா கதவை திறந்து விட்டது. கதவை திறந்து விட்டதுமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய ஐடி நிறுவனங்கள் இங்கே வராங்க. வரும்போது அவர்களுக்கு அந்த நாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹெச்ஆர் பாலிசி வேணும், ஒரு ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வேணும், அதற்கான கன்சல்டன்ஸ் வேணும். அப்படின்றப்போ இவர் ஒரு ஹெச்ஆர் நிறுவனமாக மாஃபாய் நிறுவனத்தை ஆரம்பித்தார். அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். வெறும் 60,000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் பிற்பாடு ரேண்ட்ஸ்டாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு மொத்தமாக விற்பனை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு செவிவழி தகவல் உண்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு நிறுவனம் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாஃபாய் பாண்டியராஜன் நேரடி அரசியலில் ஈடுபடாமலே பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நிறைய அரசியல்வாதிகளிடம் தொடர்பில் கொண்டு அதன் மூலமாக தன் நிறுவனத்தை வளர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 ஆண்டு பொங்கல் அன்னைக்கு மாஃபாய் பாண்டியராஜன் கமலாலயத்துக்கு போயிட்டு பிஜேபியில் தன்னை உறுப்பினராக இணைத்து கொண்டார். அப்போல்லாம் பிஜேபி இங்கே அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கட்சி கிடையாது. 98 தான் அந்த கட்சி ஜெயலலிதாவால் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. 99 திமுகவுடன் கூட்டணி. அப்போல்லாம் பிஜேபி ஒரு பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. இங்கே பிஜேபினாலே அது ஏதோ ஒரு வடக்கர்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். அண்ணாமலை, தமிழிசை இது மாதிரியான தமிழ் முகங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் அது. எல் கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் இது போன்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் டம்மி பீஸுகளாக இருப்பாங்களே அவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபியை நடத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இது. அப்போவே பிஜேபியில் போயிட்டு இவர் போய் சேர்ந்தார். சேர்ந்ததோடு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களை எல்லாம் தாண்டி மத்தியில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தார். பிஜேபிக்கு அந்த காலத்திலேயே ஐடி செல் எல்லாம் இருந்தது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா
இந்த ஐடி செல்லு, ஐடி விங்கு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் முன்னோடியாக இருந்த கட்சி வந்து பிஜேபி. அதை வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. குஜராத்தில் மோடி முதல்வர் ஆனதே கூட அங்கே இருக்கக்கூடிய ஐடி விங்கை பயன்படுத்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000களில் ஏது ஐடி விங், நம்மளுக்கெல்லாம் வந்து இன்டர்நெட்டே வரல. அன்றைக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்திலே ஐடி விங்கெல்லாம் வச்சுருந்த கட்சி பிஜேபி. அதில் பிரமோத் மகாஜன் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவர் மத்தியில் அமைச்சராக இருந்தார். வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில் இருந்தார். எதிர்காலத்தில் பாஜகவின் தலைவராக அவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாஜகவில் அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அதன் மூலமாக நாட்டின் உயரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வருவார் என்றெல்லாம் வந்து கணிக்கப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு அமைச்சராக பிரமோத் மகாஜன் இருந்தார். அந்த பிரமோத் மகாஜனுடன் இவர் நெருக்கமான ஒரு உறவை மாஃபாய் பாண்டியராஜன் உருவாக்கி கொண்டார். அதன் அடிப்படையில் பாஜக ஐடி செல்ல மாஃபாய் பாண்டியராஜனுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அவர் மத்திய சென்னையில் ஒரு முக்கிய பொறுப்பில், கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் எல்லாம் கொடுத்தார். இது எல்லாமே வந்து 2000களுடைய தொடக்கத்தில். 2006ஆம் ஆண்டு பிரமோத் மகாஜனை அவருடைய சொந்த தம்பியை வந்து சுட்டு கொண்டுட்டார். அவர்களுக்குள்ள நிறைய சொத்து பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சுட்டு கொண்டுட்டார். பிரமோத் மகாஜன் சுடப்பட்ட போது அவரிடம் நிறைய பேர் பினாமிகளாக இருந்தாங்க. பிரமோத் மகாஜனுடைய பணம் எல்லாம் அவர்களிடம் இருந்தது. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நபர் இந்த மாஃபாய் பாண்டியராஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது போல சொன்னவர்களை பிரமோத் மகாஜனுடைய பினாமி மாஃபாய் பாண்டியராஜன் சுட்டி காட்டியவர்கள் மீதெல்லாம் நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு மாஃபாய் பாண்டியராஜன் பின்னால் வந்து சொன்னார். ஒரு டிவி பேட்டியிலேயே கூட அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இங்கே மறைந்த திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான ஜே அன்பழகன் அவர்கள் தினமலருக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். பாம்பேயில் பிரமோத் மகாஜனின் பினாமியாக இருந்த ஆளு நீ. பிரமோத் மகாஜனை அவர் தம்பி சுட்டு கொண்டதுக்கு பிறகு பிரமோத் மகாஜன் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீ பெரிய ஆள் ஆகிட்ட. உன்னுடைய பாதுகாப்புக்காக, உன் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் தீவிர அரசியலுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு தினேன்பன் கொடுத்த அந்த பேட்டி, வீடியோ பேட்டியை கூட இன்னும் கூட தினமலர் இணையதளத்தில் வந்து உங்களால் பார்க்க முடியும். பிரமோத் மகாஜன் மறைவுக்கு பிறகு இவர் பிஜேபி பக்கமே போகனா கணக்கு கேட்பாங்க, பணத்தை பிடுங்கிப்பாங்க அப்படிங்கிறதுனால இங்கே இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அரசியலில் ஒரு ரோலில் இருந்தால் தான் நம்மளை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு நினச்சாரு. அந்த அடிப்படையில் அப்போது புதியதாக கட்சி தொடங்கியிருந்தார். 2006 தேர்தலில் கட்சி தொடங்கி போட்டியிட்டு இருந்தவர் விஜயகாந்த். அந்த தேர்தலில் அவருக்கு ஒரே ஒரு இடம்தான் கிடைத்திருந்தாலும் கூட அவருக்கு முதல் தேர்தலிலே கிடைத்த வாக்கு சதவீதம் எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்தி இருந்தது. எதிர்காலத்தில் விஜயகாந்த் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபியில் இருந்து உடனடியாக விஜயகாந்த் கட்சிக்கு போயிட்டு விஜயகாந்த் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான கையாக மாஃபாய் பாண்டியராஜன் ஆயிட்டார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி. அந்த கூட்டணியில் இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தார் விஜயகாந்த் கொடுத்த அந்த சின்ன வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார். அந்த தேர்தலில் எம்எல்ஏவாக மாஃபாய் பாண்டியராஜன் வென்றார். வென்றதுக்கு பிறகு சட்டமன்றத்துக்கு போகும்போது, சட்டமன்றத்தில் பேசும்போது எதிர்கட்சியாக தேமுதிகவுக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். பெரும்பாலும் அந்த வாய்ப்புகளை வந்து தானே பிடுங்கி வச்சுக்கிட்டாரு மாஃபாய் பாண்டியராஜன் ஜெயலலிதா கவர்வதற்காக நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசுறது, இங்கிலீஷில் பேசுறது, இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்தார். இதை பார்த்த ஜெயலலிதாவுக்கு பொதுவாக யாராவது இங்கிலீஷ் பேசினா அவங்க அறிவாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அந்த அடிப்படையில் மாஃபாய் பாண்டியராஜன் ஒரு கார்ப்பரேட் முதலாளி. அவருக்கு இங்கிலீஷ் வந்து தனிப்பட்ட பாடுதான். அவரை பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதனால் எப்போவுமே மாஃபாய் பாண்டியராஜனை பேச சொல்லுங்க அப்படின்னு ஜெயலலிதா சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போவே விஜயகாந்தை இது உறுத்தி இருக்கிறது. விஜயகாந்த் மாஃபாய் பாண்டியராஜனை கூப்பிட்டு, நீங்கள் பெரிய புலியாக இருக்கலாம், ஆனால் சட்டமன்றம் என்பது மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டியது, நம்ம என்ன பேசணுங்கிறது மக்களுக்கு புரியணும், அது மாதிரியான விஷயங்களாக பேசுங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ண கதையெல்லாம் உண்டு. ஒரு கட்டத்தில் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் மோதல் முற்றுகிறது. குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தை இந்த அம்மா சொல்கிறாங்க. நீ தான் ஊற்றி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் இந்த அம்மாவை கேட்குறாரு. இதனால் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பெரிய ஒரு போரே வந்து மூண்டு கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் தேமுதிகவை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா முடிவு பண்ணுறாங்க. தேமுதிகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் தூண்டில் போட்டு தூக்குறாங்க. அந்த தூண்டிலில் சிக்கின முதல் மீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஃபாய் பாண்டியராஜன் தான். மாஃபாய் பாண்டியராஜனும் இதர சில எம்எல்ஏக்களும் தான் சேர்ந்து ஒரு 6 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு தேமுதிக என்கிற ஒரு பேர்லேயே அதிமுக எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்தில் 2011-16 வரைக்கும் வந்து செயல்பட்டார்கள். 2016 தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் நேரடியாகவே வந்து அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதாவது அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி முடிஞ்சதுக்கு பிறகு நேரடியாகவே அதிமுக அருண் பாண்டியன், மாஃபாயி போன்றவர்கள்லாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து மதுரை சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பார், விஜயகாந்துடைய பாலியகால நண்பர். அவர் தேமுதிகவில் பொருளாளராகலாம் இருந்தவர். போல் ஒரு 6 எம்எல்ஏக்கள் போயிட்டு இந்த அம்மா கிட்ட வந்து அதிமுகவிலேயே சேர்ந்துட்டாங்க. அது மாதிரி தேமுதிகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்த எம்எல்ஏக்கள் 6 எம்எல்ஏக்களை ஒரே ஒருவருக்கு தான் ஜெயலலிதா திரும்ப சீட்டு வழங்கினாங்க. அந்த ஒரே ஒருவர் மாஃபாய் பாண்டியராஜன். 2016ஆம் ஆண்டு
அதிமுக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் அவர் வந்து வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றதுமே அவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேசுறது, ஜெயலலிதாவை கவரக்கூடிய விதமான விஷயங்களை எல்லாம் செய்யறது, இந்த அடிப்படையில் அப்போது அமைச்சராக இருந்த பெஞ்சமினை தூக்கிட்டு இவரை தூக்கி உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஜெயலலிதா ஆக்கிட்டாங்க. ஜெயலலிதாவுடைய மனம் கவர்ந்த அமைச்சர்களில் ஒருத்தராக இவர் ஆனார். ஒருவேளை ஜெயலலிதா இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருந்தால் இவர் அதிமுகவில் நம்பர் 2 பொசிஷனுக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அதிமுகவில் இருக்க சிலவரை கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூவத்தூரில் எடப்பாடி மண்புழு போல ஊர்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து சிஎம் ஆயிட்டாரு. இது ஓபிஎஸ் மட்டும் இல்லை, மாஃபாய் பாண்டியராஜனையும் உறுத்தி இருக்கு. அம்மாவுக்கு க்ளோஸாக இருந்தவங்க நம்மளையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியை போய் இந்த ஆளாக போயிட்டு சிஎம் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சது உண்டு. அதில் மாஃபாய் பாண்டியராஜன் முக்கியமானவர். அதனால் மாஃபாய் பாண்டியராஜன் என்ன பண்ணுறாருன்னா, எடப்பாடி பக்கமாக இல்லாமல் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவாக அவர் வந்து தொடர ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகரில் தேர்தல் நடந்தது. ஆர்கே நகர் தேர்தலில் அவர் வித்தியாசமான ஒரு செயலை செய்தார். இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு செயல், ஜெயலலிதாவுடைய உருவ பொம்மைன்னு ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது இந்த உருவ பொம்மையில் செத்து போய் அந்த மாதிரி ராஜாஜி ஹாலில் பத்துக்கிட்டு இருந்ததுல அது போன்ற ஒரு உருவ பொம்மையை செஞ்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு மாஃபாய் பாண்டியராஜன் ஓட்டு கேட்டார். அது எல்லாருமே வந்து முகம் சுளிக்க வச்சுது. குறிப்பாக அதிமுகவினரை வந்து கொந்தளிக்க வச்சுது. புரட்சி தலைவி அம்மாவை நாங்கள் தெய்வமாக கும்பிட்றோம், அந்த தெய்வத்தை ஒரு புன மாதிரியான சிலையாக வச்சு போய் ஓட்டு கேட்குறியே, உனக்கு மானம் இல்லையா, ஈனம் இல்லையா, சூடு இல்லையா, சொர்ணம் இல்லையா, நீ மனிதன் தானா அப்படின்லாம் வந்து அதிமுக வந்து மாஃபாய் பாண்டியராஜனை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இடையில மீண்டும் அவர் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக மாறிட்டார். கொஞ்ச நாளிலேயே ஓபிஎஸ் ஆதரவு நிலையில இருந்து எடப்பாடி ஆதரவு நிலைக்கு அவர் வந்து மாறிட்டார். மாறிக்கிறதுக்கு பிறகும் கூட எப்போ வேண்டுமானாலும் அவர் பிஜேபிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் சில பிஜேபிக்காரங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வா மைத்ரேயன் இருப்பார். அதுபோல ஒரு ஆளு தான் இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் எடப்பாடிக்கே கூட அந்த சந்தேகம் உண்டு. இந்த சந்தேகத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அப்போலோவில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத நிலையில் இருந்தபோது டெல்லிக்கு போய் நீட்டுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு வந்தவர் இவர் தான். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட்டுக்கு தமிழ்நாடு விலக்கு பெற்று கொண்டிருந்தது. இல்லை, நீட்டை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லிட்டு போய் டெல்லியில் கையெழுத்து போட்டு விட்டு வந்தவர் அவர் தான். அது மட்டும் இல்லை, உதய் மின் திட்டம், இது போல தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் டெல்லியில் அடகு வைக்கக்கூடியவராக அந்த காலகட்டத்தில் மாஃபாய் பாண்டியராஜன் இருந்தார். அதாவது டெல்லிக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம சார்பில் ஒரு சங்கி அதிமுகவில் இருக்கிறாரு, அதிமுகவில் என்ன வேணும்னாலும் நம்ம இவரை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து டெல்லி பாஜகவுக்கு வந்து விட்டது. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவராக மாஃபாய் பாண்டியராஜன் இருந்தார். அந்த காலகட்டத்தில் மாஃபாய் பாண்டியராஜன் அரசியலுக்கு வந்து அவர் பேசிய நிறைய தத்துவங்களை பார்த்தாலே தெரியும், இவர் ஒரு திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவரா இல்லை அக்மார்க் சங்கியா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே வரும். தமிழும் சமஸ்கிருதமும் கலையின் 2 கண்கள் அப்படின்னு பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஃபாய் பாண்டியராஜன். இன்னொரு இடத்துல பேசுகிறாரு, ஜாதி பற்றி இருப்பதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சாதி வெறியர்களே கூட தங்களுக்கு வந்து சாதி பற்றி இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் ஒரு திராவிட கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து சாதி பற்றி இருக்கிறதுல வந்து தவறு எதுவும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எஸ்வி சேகர் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி ஆபாசமாக பேசிய போது எல்லாருமே வந்து தயங்கினாங்க. எஸ்வி சேகருடைய சொந்தக்காரர்களே கூட அவருடைய கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க தயங்கினாங்க. அப்போது வெக்கமே படாமல் எஸ்வி சேகர் ஒன்றும் பெரிய குற்றம் எதையும் செஞ்சில்லையே அப்படின்னு பேசினவர் தான் இந்த மாஃபாய் பாண்டியராஜன். அதே போல் எம்ஜிஆர் விழா ஒன்று நடத்தினார். அந்த விழாவுக்கு டிடிவி தினகரனை கூப்பிட்டார். துரோகின்னு சொல்லிட்டு தான் டிடிவி தினகரனை எடப்பாடி வெளியில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட துரோகியை ஒரு எம்ஜிஆர் விழாவுக்கு வந்து இவர் வந்து அழைத்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியில் இருந்தபோது அவர் டெய்லி வந்து எடப்பாடியோட ஆட்சி கவிழும்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். பின்னால் அதே எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு ஓபிஎஸ்க்கும் அவர் வந்து துரோகம் செய்திருக்கிறார். உச்சகட்டமாக எடப்பாடியை காவிரி நாயகன் அப்படின்லாம் அவர் வந்து புகழ்ந்திருக்கிறார். இப்படி சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி தன் நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அரசியல் வாழ்க்கையில் மாஃபாய் பாண்டியராஜன் இருக்கிறார். தனிப்பட்ட தொழிலில் வந்து அவர் பெரிய பிஸ்தாவாக இருக்கலாம், அந்த தொழில் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக மாஃபாய் பாண்டியராஜன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிலிருந்து தேமுதிகவுக்கு போனார், தேமுதிகவிலிருந்து அதிமுகவுக்கு போனார், அதிமுகவில் ஓபிஎஸ் அணிக்கு போனார், ஓபிஎஸ் அணியிலிருந்து மீண்டும் இபிஎஸ் அணிக்கு வந்திருக்கிறார். இப்படின்னு வந்து தாவிக்கொண்டே இருக்கிறார். சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன் நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றும் கூட அவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய
ஒரு சங்கி ஸ்லீப்பர் செல் அப்படின்னு அதிமுகவினரே வந்து நினைக்கிறார்கள். அவ்வப்போது அதனால தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் பாஜகவுக்கு போறாரு, பாஜகவில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்ங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. எதையோ மறுக்கக்கூடிய மாஃபாய் பாண்டியராஜன் பாஜகவுக்கும் தனக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை 4 திட்டி தன்னுடைய கற்பை நிரூபிக்கலாம் இல்லையா? ஆனால் அதை அவர் எந்த காலத்திலுமே செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட மாஃபா பாண்டியராஜன் தான் இப்போ விருதுநகர் மாவட்ட செயலாளராக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவருடைய சொந்த ஊர் சிவகாசியாக இருக்கலாம். ஆனால் இவர் அரசியல் செயல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் செய்வார், மும்பையில் செய்வார், டெல்லியில் செய்வார். ஒரு மாதிரி மேல்மட்ட அரசியலை மட்டுமே மாஃபாய் பாண்டியராஜன் செய்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட மாஃபாய் பாண்டியராஜனை களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து மதிக்க மாட்டாங்க. ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மதிக்க மாட்டாங்க. இது வந்து இயல்பான விஷயம் தான். எல்லா கட்சியிலுமே இப்படி தான் வந்து இருக்கும். ரொம்ப மேல்மட்ட தொடர்பு மட்டுமே கொண்டு இருக்கிறவர்கள் வந்து ஃபீல்டுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையெல்லாம் ஒன்றும் இருக்காது. வா உட்காரு அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி இவரை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறார். இதற்கு தான் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் ஒரு குறுநில மன்னரை போல செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறார். அதை தான் செயல்வீரர்கள் கூட்டத்தில் நான் கிறுக்கனோ பைத்தியக்காரனோ கிடையாது, தொலைச்சி விடுவான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மாஃபாய் பாண்டியராஜனை வந்து ராஜேந்திர பாலாஜி எதிர்த்திருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கே வந்து தெரியும். ராஜேந்திர பாலாஜியே பிஜேபிக்கு போக போகிறாரு, அவரே ஒரு சங்கி மஞ்சள் சட்டை போட்டு அலையிறாரு அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அப்படியாப்பட்ட கரடியே காரி துப்பி விட்ட கதையாக பாண்டியராஜனை நீ ஒரு சங்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரி துப்பி இருக்கிறார். அவர் செயல்வீரர் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, நீ காட்டி கொடுத்தவன், கட்சியை காட்டி கொடுத்தவன், நீ எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. என்ன நீ மன்னர்னு சொன்னால் நான் மன்னன் தான். விருதுநகர் அதிமுகவுக்கு நான் தான் மன்னன். என்கிட்ட ஒரு படை இருக்குது, அந்த படைக்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, கபடா இருக்குது, துப்பாக்கி இருக்குது, தொலைச்சி போடுவான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறார். வெறும் மிரட்டலோடு ராஜேந்திர பாலாஜி நிறுத்திக்கல. மாஃபாய் பாண்டியராஜனின் ஆதரவாளரான ஒருத்தர், ஆதரவாளரான்னு தெரியல, ஏதோ ஒரு விழாவில் மாஃபாய் பாண்டியராஜன் சால்வை போட்டவர் அவர் ஏதோ ராஜேந்திர பாலாஜி முன்னாடி வந்து நிற்கிறப்போ பலாறு கன்னத்தில் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவனுங்களாம் போய் சால்வை போகிற, என் முன்னாடி வந்து நிற்கிறேன், என் கூட்டத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சப்புன்னு ஒன்று வந்து வச்சிருக்கிறாரு. அந்த வகையில் பார்க்க போனால் ராஜேந்திர பாலாஜி மாஃபாய் பாண்டியராஜனின் ஆபத்தை உணர்ந்தவராக இருக்கிறார். எடப்பாடிக்கே தெரவசு கிடையாது, பாண்டியராஜனை கூட வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறாரு, நுண்ணுணர்வோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவுக்கு மட்டுமில்லை, தமிழ்நாடு அரசியலுக்கு மாஃபாய் பாண்டியராஜன் ஒரு கரை. இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து எந்த கட்சியில் இருந்தாலுமே சரி, அந்த கட்சிக்கு அவர்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர்களுக்காகத்தான் அவங்க கட்சியில் வந்து சேர்றாங்க, அவர்களுடைய சுயநலத்துக்காக தான் இந்த அரசியலில் இருக்கிறாங்களே தவிர்த்து கட்சியோ கொள்கையோ பொது நலமோ அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இவர்களை எல்லாம் வந்து நாம் வந்து கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணும்னா புரோக்கர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு புரோக்கர்கள், அதிமுகவில் 1000 புரோக்கர்கள் இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு புரோக்கரை அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு தொடக்கமாக தான் இருக்கிறது. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.